அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். அற்புதம், ஆனந்தம், புதிய முயற்சிகள், வெற்றிகள், தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொழில் முறையில் ஏற்றங்கள், பணவரவுக்கு உத்தரவாதங்கள், புதிய தொழில் அமைப்பு, புதிய வியாபார அமைப்பு, புதிய அரசமைப்பு எல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும், எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதும், விரயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய, மன அழுத்தம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய காரியங்களும் ஏற்றத்தையும் தெய்வ பலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. ராகவேந்தர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக அடிவயிறும், கழிவுகள் பாதையும், முதுகு தண்டுவடமும் கவனமாக இருக்க வேண்டும் என்றது அடுத்த 1 வருஷத்துக்கு தாரக மந்திரமாக காணப்படக்கூடிய விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வார்த்தைகளில் மட்டும் சிறிது கோபதாபங்கள் இல்லாமல் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். மன அழுத்தத்தை கொள்ளாமல் இருப்பது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உண்டான அற்புதமான அமைப்பையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தருவது பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட செல்வாக்குகளை பெறுவதற்குண்டான அமைப்பையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். சுபகாரியங்கள் டக்குன்று நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும், பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான அனுகூலமும் ஏற்படும்.